ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ தொண்டை கட்டினதுக்கு நல்ல இருமலுக்கு வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்ருக்கேன். ஸோ கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் வந்து இருமல் சரியாகணும்ல, அதனால் வந்து இருமல் சளி சரியாகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிட்ருக்கேன். ஸோ அதான் என்னோடய ட்ரிங்க்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து ஆல்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஆல்ட்ரேஷன்னா எல்லா பொருளும் எடுத்து வைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாம் எடுத்து வைக்கிறதுனால வந்து சமையல் வந்து நைட்டுக்கு வந்து இப்போ செய்யலை. ஸோ அதனால் வந்து வேறு எதுவும் கிடைக்கல, இட்லி தோசை எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து புரோட்டா வாங்குகிற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ புரோட்டா தான் சாப்பிட போகிறேன். எனக்கு வந்து இட்லி தோசை கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பட் வந்து இதுதான் கிடச்சிது, அதனால சாப்பிட போகிறோம். வீடெல்லாம் வந்து ஃபுல்லும் வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன், பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து கசகசன்னு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி மூவ் ஆகி கண்டினியூஸாக நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாதி இப்போ லக்கேஜில் நானே இப்போ பேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் மீதி நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சிக்கன் எடுத்திருந்தோம். ஸோ சிக்கன் கிரேவியாட்ட பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போ தான் மாமியார் வந்திருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்து சாப்பிட வச்சு அவங்களுக்கும் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ மாமியாரும் வந்து பாதி இது ஹெல்ப் பண்ணாங்க. பாத்திரம்லாம் அவங்க தான் முக்கால்வாசி கழுவி தந்தாங்க. க்ளீனிங் எல்லாம் பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் இருக்குது நிறையா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11 ஆகுது, 11 மணிக்கு. ஸோ இப்போ தான் வந்து தூங்க போகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து கொஞ்சம் பேக்கிங்லாம் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சதெல்லாம் முடிச்சாச்சு. இருந்தாலும் வந்து நம்ம வந்து என்ன தான் வந்து ஹெல்பர்ஸ் வந்தாலும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து வீட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளும் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்டு எல்லாருமே சேர்ந்து எடுத்து வச்சோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மாமியார் வந்திருந்தாங்க. ஸோ மாமியார் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. பாத்திரம் கொஞ்சம் கழுவி தந்தாங்க. ஸோ கழுவி தந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி தந்தாங்க. நானும் அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து தூங்கிட்டேன். ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. இப்போ வந்து டீ போட்டுட்ருக்கேன். ஒரு குட் டே பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, 2 குட் டே பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ டீ போட்டு டீயோடு சேர்த்து குடிக்க போகிறேன். டைம் பாருங்கள். ஸோ இந்த டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறேன். ஏன்னா தூக்கம் சரியாக வரல. மத்தியானம் தூங்குனால இப்போ கொஞ்சம் தூக்கம் வர மாட்டேங்குது. பட் இருந்தாலும் டயர்ட்னஸ் இருக்குது. டீ ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ பக்கத்துலேயே வந்து டீ தூள், சர்க்கரை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து வேறு எல்லாம் பேக் பண்ணனால கொஞ்சம் திங்ஸ் தான் வச்சுருக்க முடிஞ்சுது. ஸோ காஃபி தீந்துருச்சு, அதனால் வந்து டீ தூள் இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து டீ தூளும் கை கொடுக்கும். ஏன்னா பிகாஸ் எனக்கு டீயும் பிடிக்கும், காஃபியும் பிடிக்கும். அதனால் வந்து டீயே போட்டேன். நைட் டைம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பசிச்சிருந்துன்னா பிஸ்கட் வந்து காஃபி இல்லைன்னா டீயில் தொட்டு சாப்பிடுவேன். அது என்னோட
பசி விற்குதோ இல்லை தூக்கம் வரலையோ அந்த மாதிரி பண்ணி பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11 ஆகுது. கிச்சனில் வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து நாளைக்கு தான் வந்து நாங்கள் வந்து இந்த வீட்டை வந்து இது பண்ண போகிறோம், காலி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு. முடியல. திங்கிங் எல்லாமே இந்த வீட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வீட்டை விட்டு எப்படா போகிறது, கஷ்டமாக இருக்குது. ஒரு 13-14 இயர்ஸ் 12 இயர்ஸ் போல் இந்த வீட்டிலே இருந்துட்டோம். இந்த புது வீட்டுக்கு வந்து 4-5 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இந்த பந்தல்குடியிலேருந்து 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 13 இயர்ஸ் வந்து லைஃப் வந்து நாளைக்கு ஒரு நாளில் சேஞ்ச் ஆக போகுது நினைக்கிறப்போ கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை பாருங்க. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டாக இருக்கா. ஸோ இந்த டைமில் தான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ முடியல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் டைலமாகவே இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு மீதி பேக்கிங்லாம் முடிக்கணும். ஸோ நாளைக்கு தான் வந்து வண்டி வரும். ஸோ எங்களுக்கு முன்னாடி வேறு ஒரு ஃபேமிலி கிளம்பியிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து இது பண்ணியிருந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இன்றைக்கி கிளம்பிட்டாங்க போல். ஸோ நேற்று அவங்க திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ கஷ்டமாக இருக்குது நினச்சி பார்க்குறப்போ. ஒவ்வொருத்தராக கிளம்புற மாதிரி இருக்குது. ஸோ நல்லதே நடப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தனால ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வரப்போ வந்து இல்லை போகிறப்போ வந்து சாய்பாபா கோயில் பார்த்தேன். சாய்பாபா கோயிலுக்குள்ளே போக முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டன் வரப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சாய்பாபா கோவிலில் வாசக்கதை வந்து திறந்து வச்சுருந்தாங்க. ஸோ சாய்பாபா வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுவே எனக்கு வந்து சரி ஹாப்பியாக ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாகவே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சாய்பாபா ஸ்டாச்சு இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது வாங்கணும்னு ஹஸ்பண்ட்டை கேட்டிருக்கேன். நாளைக்கு வாங்கி தரேன்னு இருக்காங்க. அப்புறம் கோவில் மணி இருக்குல்ல, ஸோ அதுவும் வாங்கி தரேன்னு இருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எப்படி போகுது என்ன ஆக போகுது தெரியல. ஸோ விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து தூங்க போகிறேன். தூக்கம் வரல. நினச்சி பார்க்குறப்பமே வந்து கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தூங்கணும். இப்போ தூங்கினா காலையில் வந்து டயர்டாக ஆகாமல் வேலை செய்ய முடியும். ஸோ சன் தூங்கிட்டுருக்காரு. பேக் பண்ணி வச்சதெல்லாம் இங்கே கொஞ்சம் இருக்குது. மீதியெல்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. ஒரு நாளைக்கு உங்களை பார்க்குறேன். ஸோ கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் புரியும். என் கஷ்டம் வந்து ஷேர் பண்ணிக்க முடியல என்னால் யார்கிட்டையும். அவ்வளோமா நான் ஷேர் பண்ண மாட்டேன். என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து எப்பயுமே வந்து சீக்ரெட், ரொம்ப சீக்ரெட். அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவேன். என் ஃபீலிங்ஸ் எனக்கும் வந்து நான் வந்து அந்தளவுக்கு யார்ட்டையும் கொட்டி தீக்கணும்னு நினைக்க மாட்டேன். பிகாஸ் கொஞ்சம் ஃபீலிங்ஸ்னால் சொல்லி தீத்தரலாம். எனக்கு இருக்கிறது ஏகப்பட்டுச்சு. ஸோ சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு உங்களை பார்க்குறேன்.